காட்டுக்கு விறகு சேகரிக்க போனப்போ ஒரு பழைய பாலடைஞ்ச கோயிலையும் பார்த்தாங்க. அங்க ஒரு முதியவரும் தவம் செஞ்சு கொண்டிருந்தாரு. அவங்களோட வறுமையை பார்த்து இறக்கப்பட்ட அவரும் 2 பேருக்கும் ஒரு அதிசய பையையும் கொடுத்தாரு. பைய கொடுத்த அந்த முதியவரும், இந்த பையில தினமும் காலையில ஒரு தங்க நாணயம் வரும். ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க எப்போ இந்த பைய திறந்து பாக்குறீங்களோ அதோட நாணயம் வருவது நின்றே பெயரும். அதே மாதிரி நீங்க செய்த தர்மத்தை பொறுத்து நாணயத்தோட மதிப்பு கூடும்னு அந்த முதியவரும் சொன்னாரு. முத்து அந்த பைய வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். அவன் பைய திறந்து பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயம் வெளியே வர்ற சத்தமும் கேட்டுச்சு. அதை எடுத்து சேமிச்சு வச்சான். அந்த பணத்துல ஒரு பகுதியை ஊர் மக்களுக்கு குளம் வெட்டுறதுக்கும் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் செலவு செஞ்சான். ஊர் மக்கள் முத்துவ தர்மவான்னு போச்சுனாங்க. அவன்கிட்ட செல்வமும் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சோமுகம் வேற மாதிரி